கந்தன் என்ற சிறுவன் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தான். அவனது தாயும் தந்தையும் பாட்டி கூடும் ஒற்றை அறை குடிசையில் வாழ்ந்தனர். இருந்தாலும் அவன் தினமும் ஒரு சின்ன மண் பாட்டிலில் கூழ் வைத்துச் சென்று முருகனுக்கு நிவேதனம் செய்வது வழக்கம். கந்தன் தினமும் மலையை ஏறி கோவிலுக்குச் சென்று கூழை முருகனுக்கு அர்ப்பணித்து சில நிமிடங்கள் அமர்ந்து பாடிக்கொண்டு வீடு திரும்புவான். கந்தன் கோவிலின் உள்ளே சென்று தெய்வ சிலையின் முன்னே தன் மண் குடத்தில் இருந்த கூழை வைக்கும். அவர் ஒரு பாட்டு பாடுகிறான், முருகனே ஐயா என்று அழைத்தபடி. சிலரைச் சேர்ந்தவர்கள் அவனை கேலி செய்கிறார்கள், முருகனுக்கு நீ கூழ் கொடுக்குறியா என. ஆனால் கந்தன் கைகூப்பி பதிலளிக்காமல் செல்லுகிறான். ஒரு நாள் மாலை சிறுவன் கோவிலில் ஒருவன் தனக்காக கூழ் சாப்பிடும் சத்தத்தை கேட்கிறான். ஓடி பார்த்தபோது அழகிய இளைஞனாக முருகன் தன் கூழை சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை பார்த்தான். முருகன் அந்த சிறுவனை முத்தமிட்டு ஆசீர்வதித்து, உன் பசிக்கே என் பசியம் என்கிறார். அந்த நாள் முதல் அந்த சிறுவனது குடும்பம் ஒன்றும் குறைவின்றி வாழ்ந்தது.